வணக்கம். இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக 40 உள்ளூராட்சி மன்றங்களில் இதுவரை 25 தரப்பினர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். அதில் 6 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 19 சுயேட்சை குழுக்களும் அடங்குவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொதுஜன ஐக்கிய முன்னணி நேற்று தினம் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியது. அதற்கமைய குறித்த மாவட்டத்தில் 5 நகர சபைகளுக்கும் 3 பிரதேச சபைகளுக்கும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. அத்துடன் மன்னார் மாவட்டத்துக்கான கட்டுப்பணமும் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் நேற்று தேர்தல் ஆணைக்குழு அங்கத்தவர்களிடையே கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது. இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு மத்தியில் கருத்து வெளியிட்ட தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக் முன்னர் செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தில் 110 மில்லியன் ரூபாய் வரை மீள செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2009 ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது மருத்துவமனைகள் மீது விமான குண்டுவீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உண்மை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். சர்வதேச ஊடகமான அல் ஜஸீராவுக்கு ரணில் வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். இறுதிப் போரில் சிக்குண்ட மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டன. மருத்துவமனைகள் மீது விமான குண்டு வீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உண்மை. எனினும் இது திட்டமிடப்பட்ட முறையில் பெருமளவில் இடம்பெறவில்லை என விக்ரமசிங்கே குறிப்பிட்டார். அத்துடன் 2009 ஆண்டு முடிவுக்கு வந்த போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டு விட்டதா என ஊடகவியலாளர் மெக்டி கஷன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த ரணில் எந்த சமூகத்துக்கும் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் விமானப்படி விமானங்கள் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசிய தருணங்கள் உள்ளன. அதுக்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த தாக்குதல் பெருமளவில் இடம்பெற்றது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லியிருந்தார். ஐக்கிய நாடுகளின் குழு இலங்கை படையினர் போரில் சிக்குண்டவர்களுக்கான மனிதாபிமான உதவிகளை தடுத்தனர் என்று குறிப்பிட்டுள்ளாரே என்று மெக்டி ஹஷன் கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்கே அது இடம்பெற்றது என நான் நினைக்கின்றேன் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச ஊடகம் ஒன்று நேர்காணலில் காணாமலாக்கப்பட்டோர் குறித்து வினவிய போது முதலில் அலட்சியமாக பதிலளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களால் மீண்டும் வலியுறுத்தப்பட்டு வினவிய போதே அவர் பதிலளிக்க தொடங்கினார். நேர்காணலின் போது இலங்கையில் காணாமலாக்கப்பட்டோர் என அடையாளம் காணப்பட்ட 6000 மக்களில் எத்தனை பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என வினப்பப்பட்டுள்ளது. இதற்கு முதலில் அலட்சியமாக பதிலளித்த ரணில் விக்ரமசிங்கே பின்னர் 14,000 பேர்கள் வந்தன. எனவே நாங்கள் அதை மீண்டும் 2 தொகுதிகளாக விசாரணை செய்ய முயற்சிக்கின்றோம். அதாவது முள்ளிவாய்க்கால் கலவரத்தில் உள்நோக்கத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் வெளியே இருந்தவர்கள் என்ற 2 வகையாகும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து 6000 பேரில் 616 பேர் மக்கள் குறித்த தகவல்களை கண்டுபிடிக்கப்பட்டது என்று செய்தியாளர்கள் தெரிவித்த போது பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நமது நாட்டில் அனைவரையும் பாதித்திருந்த ஒரு இனப்பிரச்சினைக்கு நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம். எனவே இதனை இவ்வாறு சரி செய்ய போகின்றோம் என முயற்சிப்பதற்கு வாய்ப்பளியுங்கள் என கூறினார். இதேவேளை 2009 ஆண்டில் முடிவுக்கு வந்த தமிழீழ விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதா என வினவப்பட்டுள்ளது. இதற்கு எந்த சமூகத்தினருக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என தெரிவித்துள்ளார். மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது தலைமறைவாகியுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு வழங்கப்பட்ட கார் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளை நிறுத்தி வைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசபந்து தென்னகோனின் பாதுகாப்பு மற்றும் பிற சலுகைகள் நீக்க கோரி காவல் தலைமையகத்திலிருந்து ஜனாதிபதியின் செயலாளர் சரத் நந்திக்க குமாரநாயக்கவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேசபந்து தென்னகோனுக்கு உத்தியோகபூர்வ இல்லம், உத்தியோகபூர்வ மோட்டார் வாகனம், அமைச்சரின் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த 6 அதிகாரிகள், காவல்துறை சிறப்பு படையைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் மற்றும் ஊதிய சலுகைகள் வழங்கப்பட்டன. வெலிகமவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக ஒரு சந்தேக நபரை கைது செய்ய சென்ற போது வெலிகம காவல்துறை அதிகாரிகள் நடத்தியதாக கூறப்படும் துப்பாக்கிச் சூட்டில் கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த ஒரு சார்ஜென்ட் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு பிடியாணை பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவை மீறி தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தை தவிர்த்து வருவதாகவும் அவரை கைது செய்ய குற்றப்புலனாய்வு துறையின் சிறப்பு அதிகாரிகள் அடங்கிய பல குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேசபந்து தென்னகோனின் கையெடுக்க தொலைபேசி தகவல்கள் மற்றும் அவர் இருக்கும் இடம் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்.
கனிமொழி சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரே துப்பாக்கிச் சூட்டு நடத்தியவர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக பரதுங்க தெரிவித்தார். கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். கனிமொழி சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் கைரேகைகள் மற்றும் துப்பாக்கியில் காணப்படும் கைரேகைகள் பொருத்தப்படுமா என ஊடகவியலாளர் வினவினர். அதுக்கு பதிலளித்த அவர் நடந்து சென்ற விதம், கையெடுக்க தொலைபேசி, முக அடையாளங்கள் மற்றும் விஞ்ஞானபூர்வ சான்றுகள் மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது குறித்த நபர் தான் என தெரிய வந்திருக்கிறது. இதேவேளை கனிமொழி சஞ்சீவ துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக துப்பாக்கிதாரிக்கு உதவி செய்ய இசாரா சவந்தி தற்போது தலைமறைவாகியுள்ளார். அவரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியினும் தேவை என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மருந்துங்க தெரிவித்தார். பொதுவாக உலகில் எந்தவொரு காவல்துறையினரும் குற்றங்களை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் இதற்கு பொதுமக்களின் ஆதரவு தேவை என்றும் அவர் தெரிவித்தார். பொதுமக்களின் ஆதரவை பெறும் நோக்கத்திலும் அந்த நபருக்கு நன்றி செலுத்தும் முகமாகவும் இசாரா சவந்தி கைது செய்வதற்கு வழிவகுக்கும் தகவல்களை வழங்குபவர்களுக்கு 1.2 மில்லியன் ரூபாய் வெகுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். ஜாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தையிட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திஸ்ஸ ரஜமகா விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்பதை அமைச்சர் அறிவாரா என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் புத்த சாசன அமைச்சரை நோக்கி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். இந்த விகாரை கட்டப்பட்டுள்ள இடத்தில் 20 பரப்பு காணிகளுக்கான உரிமையாளர்கள் விகாரியை அகற்றி தங்கள் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்ட காலமாக போராட்டங்களை நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா. ஒரு நோக்கத்துக்காக சுவீகரிக்கப்படும் காணி இன்னும் ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட முடியாது என்பதை அமைச்சர் அறிவாரா. இந்த காணி விகாரை அமைப்பதற்கு உபயோகிக்கப்படவில்லையாயின் அது சட்டத்துக்கு முரணான செயல் என்பதை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா? போராடி வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசின் தீர்வு என்ன என்பதை அமைச்சர் அறிய தருவாரா என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த காணி அமைச்சு உட்பட பல்வேறு இடங்களில் இதுக்கான பதிலை கேட்க வேண்டியிருக்கிறது. அதுக்காக நான் கால அவகாசம் வேண்டுகின்றேன் என புத்த சாசன அமைச்சர் கினிதும துனில் ஜெனவி பதிலளித்தமை குறிப்பிடத்தக்கது. மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட அரியாலை சிந்துபாத்தி மயானத்தில் கடமைக்காக நிறுத்தப்பட்ட காவல்துறையினர் மின்னொளி வசதிகளின்றி இருளில் தங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். அண்மையில் சிந்துபாத்தி மயானத்தில் தகன மேடை அமைப்பதற்காக தூண்டப்பட்ட போது மனித எச்சங்கள் வெளிவந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்றத்தினால் குறித்த பகுதியை பார்வையிட்டு சென்றார். இந்த பகுதியின் பாதுகாப்புக்காக இரு காவல்துறையினர் 24 மணித்தியாலமும் பாதுகாப்பு கடமையில் உள்ள நிலையில் இரவு நேரத்தில் மின்விளக்குகள் இன்றி இருளில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர் மயானத்தில் உணவு உண்பதிலிருந்து தமது அன்றாட செயல்பாடுகளை இரவு நேரங்களில் மேற்கொள்வதற்கு மின்விளக்கு இன்மையால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறித்த விடயம் தொடர்பில் நல்லூர் பிரதேச சபை செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது குறித்த விடயம் தொடர்பில் தாம் அவதானம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார்.